ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹவு டு க்ரோ யுவர் பிசினஸ் வித் இன்ஸ்டாகிராம். எப்படி இன்ஸ்டாகிராம்ல உங்க பிசினஸை க்ரோ பண்றது, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5 ஸ்டெப்ஸை மட்டும் உங்க பிசினஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களால ஈஸியா ஆர்கானிக்கா இன்ஸ்டாகிராம் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் உங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும். அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டுடே ட்ரெண்ட்ல அந்தந்த பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க பிசினஸ்க்காக ரீல்ஸ் அண்ட் வீடியோஸும் மேக் பண்றாங்க. இதனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போறாங்க. செகண்ட் ஒன், அவங்களுக்கான பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்றாங்க. பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அஃபோர்ட் பண்றாங்க. இதனால அவங்க சேல்ஸும் க்ரோ. சேம் அதே தான் நீங்க உங்க பிசினஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் மேக் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வீடியோ தான். ஸோ நீங்க கம்பல்சரி வீடியோ மேக் பண்ணணும். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, க்ரோ யுவர் பிசினஸ் வித் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல எப்படி உங்க பிசினஸை க்ரோ பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பர்சனல் ப்ரொஃபைலோ இல்ல கிரியேட்டர் ப்ரொஃபைலை பத்தி கம்ப்ளீட்டா பேச போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க 5 ஸ்டெப் தான் பார்க்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்க பிசினஸ்க்கு ஆர்கானிக்காக க்ரோ பார்க்கலாம். அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல். செகண்ட் ஒன், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் ஒன், கான்டென்ட் டிஸ்கவரபிள். ஃபோர்த் ஒன், growth hacks. ஃபிஃப்த் ஒன், டெஸ்ட் அண்ட் மெஷர். ஸோ இந்த 5 ஸ்டெப் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல். ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா சர்ச்சபிள் நேம். ஸோ உங்களுக்காக ஒரு டெமோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இப்போ நம்ம காசா கிராண்ட் எடுத்துப்போம். காசா கிராண்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது யூசர் நேம், கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச்சபிள் நேம். ஸோ ஆக்சுவலா நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க பிசினஸ் கோச்சிங் பண்ணாலும் சரி, இல்லை ஜிஎஸ்டி கன்சல்டிங் பண்ணாலும் சரி, நீங்க வேற ஏதாவது ப்ரொஃபஷனலும் சரி, உங்க நேம், உங்க பிசினஸ் நேம் ஐஃபன் அவங்க என்ன சர்ச் பண்ணா நீங்க ஷோ ஆகணும், அதை மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி ஜிஎஸ்டி கன்சல்டிங். இதே நீங்க ஒரு கோச்சிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க நேம் ஐஃபன் பிசினஸ் கோச்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச்சபிள் நேம் மென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம் தெரியும் நீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது கம்பல்சரி உங்க பிசினஸ்க்கும் நீங்க இது கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் பயோ அபவுட் சர்வீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களோட பயோ, இன்ஸ்டாகிராம் பயோ இருக்குல்ல, ஸோ அந்த பயோல கம்ப்ளீட்டா உங்களோட சர்வீஸும் அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒன் ஆஃப் தி சவுத் இந்தியா பிக்கஸ்ட் டெவலப்பர். இது பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் நீங்க என்ன ப்ரொவைட் பண்றீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு பிளஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணணும். இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன பார்த்தீங்கன்னா 140+ ப்ராஜெக்ட் பிளஸ் 50,000 ஹாப்பி கஸ்டமர்ஸ். இது இவங்களோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம் 25 years இன் ஃபீல்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணி உங்களோட சர்வீஸ் அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை டிஸ்கிரைப் பண்ணது தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ. ஸோ அதை கம்பல்சரி நீங்க ஆட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் வெல்கம் போஸ்ட். ஸோ உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வரணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குற போஸ்ட் இந்த போஸ்டாக தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்களும் இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த போஸ்ட்ல உங்களை பத்தி, உங்க சர்வீஸை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த வீடியோ இருந்தால் பெட்டரா இருக்கும். அதை நீங்க பின் பண்ணி வைக்கணும். ஸோ இதனால என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற போஸ்ட்ல உங்களை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட டைரக்டா என்கொயரி பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பில்ட் ட்ரஸ்ட் வித் ஹைலைட்ஸ். ஸோ இங்க ஹைலைட்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹைலைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்க பிசினஸ்க்கான ஹைலைட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக கிரியேட் பண்ணா, ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாரு, இல்ல டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஹைலைட் பண்ணலாம். ஸோ இங்க ஹைலைட் பண்ணும்போது மக்கள் உங்க பேஜை பார்க்கும்போது அந்த ஹைலைட்ஸும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஏதாச்சும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான், அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஹைலைட்ஸ் உங்க பிசினஸ்க்காகவும் இருக்கணும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோ. என்ன பொறுத்த வரைக்கும் பயோல உங்களால் கான்டாக்ட் இன்ஃபோ ஆட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு ஆட் பண்ணிடுங்க. நீங்க வெப்சைட் கொடுத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்ல போய் உள்ள ஏதாச்சும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே டைரக்டா நீங்க கான்டாக்ட் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா உங்களை டைரக்டா ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல். இதை நீங்க கம்பல்சரி உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இதை கம்பல்சரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா உங்க பிசினஸ்க்காக நீங்க வீக்லி அட்லீஸ்ட் மினிமம் 3 ரீல்ஸ் பண்ணணும். அதான் என்னோட கான்டென்ட். அதுக்கு மேலே நீங்க எவ்வளவு பண்ணாலும் குட். ஸோ ஆக்சுவலா நீங்க அதுக்கு மேலே நீங்க 5, 6 எது வேணா பண்ணுங்க. பட் ஆனால் பெட்டரா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் வீக்லி 3 பண்றது பெஸ்ட். அந்த 3 எப்படி இருக்குன்னா ட்ரிபிள் இ மெத்தட்ல இருக்கணும். ட்ரிபிள் இ மெத்தட்னா, ஸோ நீங்க கிரியேட் பண்ற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை எஜுகேட் பண்ணணும், அண்ட் சேம் டைம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அண்ட் சேம் டைம் என்கேஜ் பண்ணணும். இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கான ரீல்ஸை மேக் பண்ணுங்க. எஜுகேட் பண்றதுனா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுங்க.
அவங்க என்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி சால்வ் பண்றாங்க, அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுங்க. அதை கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா எப்படி சொல்லலாம்னு செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் பண்ற மாதிரி லைக் போல்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் ஆர் தட்னு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது உங்ககிட்ட கண்டிப்பா என்கேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ட்ரிபிள் இ மெத்தட் கண்டிப்பா உங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும். ஸோ ட்ரிபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேட், என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்கேஜ். இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கான ரீல்ஸை மேக் பண்ணுங்க. மினிமம் 3 வீடியோஸ் வந்து பர் வீக் இருக்கிற மாதிரி போடுங்க. இல்ல உங்களால 5 பண்ண முடியும், சூப்பரா, அப்பனா சூப்பர். ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் என்கேஜ் பண்ணலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நிறைய ஃபார்மேட் இருக்கு. இப்போ வந்து என்ன ட்ரெண்டா இருக்குன்னா, டைரக்டா அந்த பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பேசுறாரு. இதனால அவங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங் பில்ட் ஆகுது. ஸோ ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைரக்டா பிசினஸ் ஓனர் ஸ்பீச் பண்ணுவார். அதே மாதிரி உங்க பிசினஸ் உங்களால பேச முடியும்னா நீங்க பேசலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, பிகாஸ் உங்க ஒரு பிசினஸ் ஓனர் தான் அவங்க பிசினஸ் பத்தி 100% தெரியும். வேற யாருக்குமே அவ்வளவா தெரியாது. ஸோ கண்டிப்பா நீங்க பேச முடியும்னா கண்டிப்பா பேசலாம். நெக்ஸ்ட் கரோசல் போஸ்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அது டிப்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் நீங்க அவங்கள இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். அது ப்ராடக்ட் டெமோஸ். ஸோ உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஒரு டெமோஸ் கொடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுங்க. அப்புறம் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஆஃப்டர் பர்ச்சேஸ் எப்படி இருக்கு, பிஃபோர் சர்வீஸ், ஆஃப்டர் சர்வீஸ், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அது யூஜிசி கண்டென்ட். உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற மாதிரி லைவா வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார்ல, அந்த ப்ராசஸை கூட உங்களால ஒரு வீடியோ மேக் பண்ணி போட முடியும். ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் வந்து ஏஐ டூல்ஸ். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ஏஐ டூல்ஸ் தான். கம்ப்ளீட்டா உட்காந்து நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒருத்தர், அப்புறம் வந்து பார்த்தா வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒருத்தர், எடிட்டிங்க்கு ஒருத்தர், அப்புறம் வந்து பேசுறது ஒருத்தர், இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா உங்க வீடியோவை சீக்கிரமா ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதனால தான் மினிமம் ஒரு 3 to 5 வீடியோஸ் மேக் பண்ண சொன்னேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து உங்களுக்கான கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து கான்டென்ட் டிஸ்கவரபிள். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கான்டென்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, அந்த கான்டென்ட் வந்து எடுத்தவொன்னே உங்க ஃபேஸ் மட்டும் காமிச்சாச்சு அவன் பார்க்கவே மாட்டான். சரி நார்மலா ரீல்ஸ் சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு தம்ப்நெயில்ல உங்களோட ஹூக் பாயிண்ட் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு மெயின் ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுங்க. அது கொடுத்து அந்த டெக்ஸ்ட் அவங்க ரிலேட்டபிளா கிளிக் பண்ணி பார்ப்பான். ஸோ அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து எல்லாமே எஸ்இஓ பேஸ்டா மாத்திட்டு வராங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணாங்க, எஸ்இஓ பேஸ்ட், அதாவது சர்ச் இன்ஜின் பேஸ்ட் மாத்திட்டு வராங்க. நீங்க நார்மலா கூகுள் போய் சர்ச் பண்ணும்போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பில்டர்ஸ் சர்ச் பண்றேன். ஸோ பில்டர் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோன்னு சொல்லி வருது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோ ஷோ ஆகும். அப்போ என்ன நடக்குது, மேலே கொடுக்குற அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷோ ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட கீவேர்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனும் கேப்ஷனையும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. வந்து காமனாக உங்கள் பிஸ்னஸோட நேம் வச்சு 2 ஹேஷ்டேக்ஸ், அப்புறம் அந்த வீடியோ ரிலேட் பண்ணி 2 ஹேஷ்டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனாக டேக்ஸ் யூஸ் பண்ணி 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் லொகேஷன், உங்களால் லொகேஷன் பின் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பின் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நியர்பைல யாராவது சர்ச் பண்ணால் உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களால் லொகேஷன் பின் பண்ண முடியும்னா நீங்கள் பின் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் இப்போ நார்மலாக இமேஜஸ்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆல் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இமேஜுக்கு வந்து ஆல் டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பேஸ்ல நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணோம். அடுத்து க்ரோத் ஹேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீக்லி 3 மினிமம் போடணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணா போடலாம். ஸோ அந்த போட வேண்டியது இப்படி இந்த ஃபார்மேட்ல இருந்தால் பெட்டராக இருக்கும். டைரக்ட் எல்லாமே ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ணாம, ஸோ பிசினஸ் ஓனர்ஸ் பேசுற மாதிரி, ப்ராடக்ட் டெமோ கொடுக்குற மாதிரி, பிஃபோர் ஆஃப்டர் கொடுக்குற மாதிரி, யூஜிசி பேஸ்டு அதை பண்ணி பண்ணலாம். அது உங்களால் கொலாபரேஷன் கிரியேட் பண்ண முடியும், இன்ஃப்ளூன்ஸர்னா அதை நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் அவங்க கூட நீங்கள் பண்ணும்போது அவங்களோட ஆடியன்ஸ் உங்களோட வீடியோஸ் பார்க்கறது 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கொலாபரேஷன் உங்களால் பண்ண முடியும், பண்ணுங்க. அப்புறம் ஸ்டோரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷுவலாக பார்த்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரிஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அது இங்கே போட்ட மாதிரி ரீல்ஸ்க்கு 3 அது மாதிரி கிடையாது. ரெகுலராக 7 டேஸ்க்கும் ஒரு ஸ்டோரிஸ் போட்டுகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டோரிஸ் கொஸ்டின் கேளுங்க, போல்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திஸ் ஆர் தட்னு கேளுங்க. ஸோ கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோரி போடணும். அப்புறம் உங்களால் ஷாப் பட்டன் கொடுக்க முடியும்னா டைரெக்டாக வந்து அந்த ஸ்டோரியில் ஷாப் பட்டன் லிங்க் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூடியூப் லிங்க் ஆட் பண்ணலாம், உங்களோட வெப்சைட் லிங்க் ஆட் பண்ணலாம். அது எல்லாமே எங்கே நடக்கணும், உங்களோட ஸ்டோரி லிங்க் போடுங்க. ஸ்டோரியில் உங்களால் லிங்க் ஆட் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து டைரெக்டாக உங்களோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வெப்சைட் லிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் லிங்காக இருக்கலாம், இல்லை யூடியூப் லிங்காக இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் லிங்க் கொடுத்து அவங்கள வந்து அதை கிளிக் பண்ணி உங்களோட கம்யூனிட்டிக்கு ட்ரைவ் பண்ணுங்க. ஸோ அதனால நம்மளுக்கு மேபி அவங்க இன்னைக்கு வாங்கினா கூட நம்ம கிட்ட ஒரு 3 or 4 month கழிச்சு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக மேக் இட் ஷாப்பபிளாக இருக்கணும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அப்புறம் டெஸ்ட் அண்ட் மெஷர். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸ் நான் சொன்ன இந்த 5 ஃபார்மேட்லேயும் வீடியோஸ் போட்டுட்டு அது ஒரு 1 month கண்டினியூஸாக போடுங்க. 1 month கண்டினியூஸாக போட்டு ஆஃப்டர் 1 month உங்களோட இதை டெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட இன்சைட்ஸை செக் பண்ணுங்க. எந்த வீடியோஸ்க்கு அதிகமாக ரீச் இருக்கு, எந்த வீடியோஸ் மக்கள் அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க, எதை அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்சைட்னு போகணும். அதில் வந்து கான்டென்ட் யூ ஷேர்டு, நீங்கள் எந்த கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணி அதோட ஃபுல் ரிவ்யூ இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதை நீங்கள் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தராக உங்களோட
ரீல்ஸ் ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பிஸ்னஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பூஸ்ட் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட கண்டென்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, நான் வீடியோ ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண எனக்கு நிறைய ரீச் ஆகும், நிறைய பேர் என்னோட ப்ரொஃபைல் லைக் பண்ணுவோம்னா அப்ப நீங்க பூஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த பூஸ்ட் மற்றபடி வந்து வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீச் அதிகமா இருக்கும், என்னோட கண்டென்ட் மக்கள் பார்த்தாங்கன்னா என்கிட்ட வருவாங்க அப்படின்னா நீங்க மட்டும் அப்போ அந்த டைம்ல மட்டும் நீங்க பூஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க பூஸ்ட் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் என் டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.